2024 ஐபிஎல் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேயர் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆக்ஷனில் கேப் பேட்டர்ஸ் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பிளேயரை உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா ரோமன் பவல். இவரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 crore. இவர் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். இவருக்காக கேகேஆரும் ஆர்ஆரும் பிட் பண்ணாங்க. கடைசியில் ஆர்ஆர் 7.4 கோடிக்கு வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ரைலி ரூசோ. இவர் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர். இவரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 crore. இவர் ஆனால் யாருமே எடுக்கல. அடுத்து ஹாரி ப்ரூக் வந்தார். இவர் ஒரு இங்கிலாந்து பிளேயர். இவரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 crores. இவருக்காக டிசியும் ஆர்ஆரும் ஃபைட் பண்ணாங்க. டிசி அந்த பேட்டில் வின் பண்ணி 4 கோடிக்கு ஹாரி ப்ரூக்கை வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியன் பிளேயர் டிராவிஸ் ஹெட். இவரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 crores. இவருக்காக சிஎஸ்கேவும் எஸ்ஆர்ஹெச்சும் பிட் பண்ணாங்க. அந்த பேட்டில் எஸ்ஆர்ஹெச் 6.8 crores டிராவிஸ் ஹெட்டை வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் கருண் நாயர் வந்தார். அவர் அன்சோல்டு. நெக்ஸ்ட் ஸ்டீவன் ஸ்மித் வந்தார். அவரும் அன்சோல்டு. அப்புறம் மணிஷ் பாண்டே வந்தார். அவரும் அன்சோல்டு. ஐபிஎல் 2024 ஆக்ஷனில் யார் ஸ்கோர் பண்ணாங்களோ இல்லையோ சிஎஸ்கே தரமான ஸ்கோர் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே மட்டும் இல்லாமல் வேறு சில டீம் நல்ல பிளேயர்ஸை எதிர்பாராத ரேட்டுக்கு எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வனிந்து அசரங்கா. இவர் 1.5 crores எஸ்ஆர்எஸ் எடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல பிக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ரச்சின் ரவீந்திரா. இவர் 1.8 crores சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. அவரோட வேர்ல்ட் கப் ஃபார்மை வச்சு நிறைய பேர் ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் யாருமே இந்த அளவுக்கு போகலை இவருக்கு. சர்துல் தாக்கூர். இவர் சிஎஸ்கே 4 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இது ஒரு டீசென்டான பிக்குன்னே சொல்லலாம். இவர் மற்ற டீமுக்கு எப்படி விளையாண்டாரோ தெரியாது. ஆனால் சிஎஸ்கே ஜெர்சியை போட்டால் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்னே சொல்லலாம். 50 lakhsக்கு ஜிடி அகமதுல்லா உமர்ஜா எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட் கமிங்ஸ். ஐபிஎல் ஆக்ஷன் ஹிஸ்டரியிலேயே ஹையஸ்ட் பிட்டு போனது இவர் தான். 20.5 crores எஸ்ஆர்ஹெச் எடுத்திருக்காங்க. மெயினாக கேப்டன்சிக்கு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேவிட் வார்னரை மட்டும் ரிலீஸ் பண்ணலைன்னா இவர் இந்த ரேட்டு கொடுத்து எடுத்திருக்க வேண்டியதில்லை. ஜெரால் காட்ஸி. இவரோட பர்ஃபார்மன்ஸை வேர்ல்டு கப்லேயே பார்த்துருக்கோம். இவரை மும்பை 5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஹர்ஷால் பட்டேலை 11.75 crores எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டேரல் மிச்சல். இவர் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர். இவர் சிஎஸ்கே 14 crores வாங்கியிருக்காங்க. டாப் 10 எக்ஸ்பென்சிவ் பைஸ் இன் ஐபிஎல் 2024. இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது மிச்சல் ஸ்டாக். இவரை 24.75 crores கேகேஆர் வாங்கியிருக்காங்க. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே இதுதாங்க ஹையஸ்ட் எவர் பிட். செகண்ட் பேட் கமிங்ஸ். இவர் 20.5 crores எஸ்ஆர்ஹெச் வாங்கியிருக்காங்க. தேர்டு டேரல் மிச்சல். இவர் 14 crores சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. ஃபோர்த்து ஹர்ஷால் பட்டேல். இவர் பஞ்சாப் கிங்ஸ் 11.75 crores வாங்கியிருக்காங்க. ஃபிஃப்த்து அல்சாரி ஜோசப். இவர் ஆர்சிபி 11.50 crores வாங்கியிருக்காங்க. சிக்ஸ்த்து ஸ்பென்சர் ஜான்சன். இவரை ஜிடி 10 crores வாங்கியிருக்காங்க. இவரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 lakhs தான். செவன்த்து சமீர் ரிஸ்வி. இவரை சிஎஸ்கே 8.40 crores வாங்கியிருக்காங்க. இவரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 lakhs தான். எயித்து ரைலி ரூசோ. இவரை 8 crores பஞ்சாப் கிங்ஸ் வாங்கியிருக்காங்க. நைன்த்து ஷாருக் கான். இவரை 7.40 crores குஜராத் டைட்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. இவரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 lakhs தான். லாஸ்ட் பட் நாட் த லிஸ்ட் ரோமன் பவலை 7.40 crores ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக இந்த 10 பேருக்கு மட்டும் 124.70 crores செலவு பண்ணியிருக்காங்க. டாப் 10 அன்சோல்ட் பிளேயர்ஸ் இன் ஐபிஎல் 2024. இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்டீவ் ஸ்மித். இவர் ஒரு நல்ல கேப்டன். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். தேவைப்பட்ட பவுலிங்கும் போடுவார். ஆனால் இவர் யாரும் எடுக்கல. ஜேம்ஸ் நீசம். இவரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஆனால் எந்த ஃப்ரான்ச்சைஸும் இவர் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. தேர்டு ஜோஸ் ஹாசல்வுட். இவர் மிச்சல் ஸ்டாக் பேட் கமிங்ஸ் மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவ் பிளேயராக இருப்பார்னு நினச்சோம். ஆனால் ஆக்ஷனில் யாரும் எடுக்காது ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பிளேஸில் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் சம்சியும் கேசவ் மகாராஜும் இருக்காங்க. இவங்க ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ். ஆனால் இவங்களையும் எந்த ஃப்ரான்ச்சைஸும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. சிக்ஸ்த்து பென் வார்சியஸ். இவர் ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர். ஆனால் இவரும் அன்சோல்டு தான். செவன்த் மைக்கேல் பிரேஸ்வெல். இவர் ஒரு நல்ல பேட்டிங் ஆல்ரவுண்டர். தேவைப்பட்ட ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். இவரும் அன்சோல்டு. எய்த்து ஃபார்மர் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் ஜேசன் ஹோல்டர். இவர் ஒரு நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர். இவருமே அன்சோல்டாக இருந்தார். நைன்த் ஃபில் சால்ட். இவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அக்ரெசிவாக விளையாடக்கூடியவர். இவர் ஆக்ஷனில் யாரும் எடுக்கல. அந்த டிசப்பாயின்மெண்ட்டை ஒரு ட்வீட் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார். நம்பர் 10ல் கைல் ஜேமிசன் இருக்காரு. இவர் ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர். இவரும் அன்சோல்டு. இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்